வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா, இந்த மழை வெள்ளத்துல எங்க பயிரெல்லாம் சேதம் ஆயிடுச்சு. அப்படியா ஐயா? சரிங்க ஐயா, நீங்க ஒன்று பண்ணுங்க. சொல்லுங்க ஐயா. உங்களோட பட்டா சிட்டா அடங்கு எல்லாம் கொண்டு வாங்க. ஐயா, இதுல நீங்க கேட்ட எல்லாமே இருக்குங்க. அதோட நான் பயிருக்கு காப்பீடு கூட போட்டிருக்கேங்க ஐயா. அப்புறம் என்னையா, கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா, அப்படியே உங்க பயிரை போட்டோ எடுத்து கொடுத்துருங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. 3 days later. ஐயா வணக்கங்க. அன்னைக்கு என் பயிர் சேதம் ஆயிடுச்சுன்னு மனு கொடுத்துட்டு போனேங்க ஐயா. எந்த மனு? ஓ ஐயா, நீங்களா? நானே உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன். அரசாங்கத்துல உங்க பயிருக்கு வெள்ள நிவாரணம் நிதி கொடுத்துருக்காங்க. இதுல கை நாட்டை வச்சுட்டு உங்க பணத்தை வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இதுல 10,000 ரூபா இருக்கு, வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னங்க ஐயா, 10,000 ரூபாய் தெரியுங்க? நான் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். 4 ஏக்கருக்கு சேர்த்து மொத்தம் 1 லட்சம் ஆகுதுங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? ஐயா, அதுல பாதி தொகை நான் வாங்கிட்டாங்க ஐயா. இல்லைன்னா நான் பூச்சி குச்சிதான் இறந்து போகணும். யோ புள்ளைய, உனக்கு அரசாங்கத்துல எவ்வளவு கொடுத்தாங்களோ அதை நான் உனக்கு தர முடியும். எதிர்ச்சி வெளியே போய. இந்த மாதிரி சம்பவங்கள் நம் இந்தியாவில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக விவசாயியின் மரணத்தில் கூட அவர்களின் சுதந்திரம் கிடைக்கவில்லை. எனவே விவசாயத்தை காக்க முதலில் விவசாயியை காப்போம். அதுவே நம் நாட்டின் உண்மையான சுதந்திரம். ஜெய்ஹிந்த். ஹலோ, வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, ஒரு பெருசு ஒன்று சூசைட் பண்ணி இருந்துச்சு. அது பயிர் சேதம் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட மனு கொடுத்துருந்து அரசாங்கத்தில் பேசி 1,10,000 ரூபா வாங்கினேன். 10,000 ரூபா கொடுத்தேன் சார். 10ல் சொல்லுது சார். அதுதான் கம்ப்ளைண்ட் எதாவது எடுக்காம பார்த்துக்குங்க சார். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்து பண்ணிடுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.